இன்றைக்கி என்ன டிப்ஸ்னா, இந்த கொடம்புளியை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் சமையலில் பயன்படுத்தியிருக்கீங்களா? இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை பத்திய புளின்னு கூட சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம பயன்படுத்துகிற புளி ரசத்துக்கு, புளிக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுறது நம்ம உடல் நலத்துக்கு அவ்வளவு நல்லதில்லை. அதனால் இந்த கொடம்புளியை யூஸ் பண்ணுங்க அப்படின்றத எல்லோரும் சொல்லுவாங்க. இது கேரளாவில் விளையிறது. ஆனால் நம்மளோட ஊரில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே நிறைய இடத்துல விற்க வச்சுருக்காங்க. இதை பயன்படுத்தும் போது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்தலாம். ஏன்னா இது மரத்தில் இந்த மாதிரி கிடைக்காது. அது எல்லோ கலரில் ஒரு பழம் மாதிரி இருக்கும். அதை பறித்து உள்ளே இருக்கிற அதோடைய கொட்டையை நீக்கிட்டு ஒரு கம்பியில் அதை கோர்த்துட்டு அடுப்பு போக அந்த கறியில் அதை சுட்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த கலரில் கிடைக்கும். அதனால தான் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது அந்த புகை மனம் வராது. ஏதாவது அழுக்கு இருந்தாலும் போயிடுங்க. இது 1-2 போட்டாலே போதும். குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். டிப்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.